முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி. அவரைத் தொடர்ந்து முரசொலி செல்வமும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மற்றொரு சகோதரருமான தமிழரசும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி இல்லத்துக்கு நேரில் சென்று அவரிடம் பேசினார்கள். பொன்முடியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசிய நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ந்து உள்ளது. இதனிடையே தான் பொன்முடி வீட்டிலிருந்து மு க அழகிரி, மு க தமிழரசு, முரசொலி செல்வம் ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்ததும் அவர்கள் மூவரும் ஒரே காரில் அங்கிருந்து புறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல பொன்முடி மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் அழகிரி பேசியிருக்கக்கூடும் என்றும் தெரிகிறது. அதே போல கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதியிடம் சொல்லி கனிம வளத்துறையை பொன்முடிக்கு பெற்றுக் கொடுத்ததை மு க அழகிரி தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தான் தனது சகோதரர் மு க ஸ்டாலினிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பொன்முடியினான நட்பை துண்டித்தார் மு க அழகிரி. இப்போது பொன்முடிக்கு பேரிடரான நேரம் என்பதால் மனம் கேட்காமல் ஓடி வந்து நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார் மு க அழகிரி. மு க அழகிரி உள்ளே சென்றதும் பொன்முடி வீட்டு கேட்டு உடனடியாக மூடப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் கட்சிக்காரர்கள் உட்பட யாரையும் பொன்முடி சந்திக்கவில்லை. அவரது மகன் அசோக் சிகாமணி தான் அவர்களை சந்தித்தார். அதே போல சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 30 நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது. அதே போல பொன்முடி கடந்த 2 நாட்களாக தனது வழக்கறிஞர்கள் குழுவுடன் இரவு பகலாக ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை என்பதால் ஒரு வாரம் கழித்து பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போது பொன்முடியை மு க அழகிரி அவர்கள் சந்தித்து உள்ள நிலையில் அப்போது மு க அழகிரியிடம் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போது திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த தொகுதியில் மு க அழகிரியை போட்டியிட பொன்முடி கூறியுள்ளார். இது குறித்து பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கூறியுள்ளதாகவும் திமுக தரப்பிலிருந்து செய்திகளும் வெளியாகி உள்ளது.